ஹாய். 10th ஸ்டாண்டர்ட் இல்ல 12th ஸ்டாண்டர்ட் இல்ல டிகிரி முடிச்சுட்டு வேலை எதுவும் இல்ல சார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேத்துக்கும் ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10th மட்டும் முடிச்சுட்டு மேல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்திருப்பீங்க. இல்ல 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இப்ப மேல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்திருப்பீங்க. இல்ல எனி கைண்ட் ஆஃப் டிகிரி நான் படிச்செல்லாம் முடிச்சுட்டேன். ஆனா எனக்கு வந்து வேலையே கிடைக்கல. எனக்கு ஸ்கில் இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நபார்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நபார்டுங்கிற பேங்க்கும் மற்றும் NTTF அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு ஸ்கில் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் நடத்துறாங்க. இந்த ஸ்கில் ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல வந்து என்ன கோர்ஸ் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அசெம்பிளில நீங்க வந்து போய் பயிற்சி பெற மாரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோகிராம்க்கு மொத்தம் 6 மாசம் நடக்க போகுது. இதற்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதுக்காக வெறும் 10th மட்டும் பாஸ் பண்ணவங்கள மட்டும் கூப்பிடல. அவங்க வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கவங்க, இல்ல 12th பாஸ் பண்ணியிருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து டிகிரி முடிச்சுட்டு கூட வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம் தரதா சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஆண்கள் மற்றும் பெண்கள். ஏன்னா சில கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் கேர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல சில கோர்ஸ்லாம் ஒன்லி ஃபார் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே வந்து இதுக்கு வந்து போலான்னு சொல்லியிருக்கிறாங்க. வயசுங்கிறது 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. நீங்க அங்க போய் 6 மாசத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரானிக்ஸ் அசெம்பிளி அப்படிங்கிற அந்த ஒரு கோர்ஸை வந்து நடத்த போறாங்க. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த 6 மாசத்துக்கு ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணுமா சார்? இல்ல நான் வந்து போய் ஹாஸ்டல்ல தங்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த 6 மாசத்துக்கு எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. சார், அப்ப எனக்கு இந்த 6 மாசம் நான் தங்கணும், சாப்பிடணும், என்ன பண்றதுன்னு கேட்டா, இவங்களே இந்த 6 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ அக்கமடேஷன் குடுத்துடுறாங்க. 2வது அந்த 6 மாசத்துக்கு 3 வேளையுமே உங்களுக்கு வந்து ஃபுட்டுமே குடுத்துடுறாங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 மாச கோர்ஸ முடிச்சு, அவங்களோட அசஸ்மெண்ட்ஸ வந்து கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இந்த 6 மாசம் படிச்சா மட்டும் போதுமா சார்? இப்ப நான் வேலைக்கு போகணுமேன்னு கேட்டா, அவங்களே பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 10th முடிச்சுட்டோம், 12th முடிச்சுட்டோம், டிகிரி முடிச்சுட்டோம், நம்மளுக்கு வேலையே கிடைக்கலைன்னு புலம்புறத தாண்டி, இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் யூஸ் பண்ணி உங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி, இது மூலமா கூட ஒரு புதுவிதமான வேலை வாய்ப்புக்கு போகலாம். இல்லைன்னா இது மூலமா நீங்க ஒரு தொழிலும் தொடங்கலாம். ஸோ இத பத்தின ஃபுல் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க அத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்டினியூஸா உபயோகமான தகவல்கள் வேணுங்கிறவங்க யுகேவி தமிழா அப்படிங்கிற என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.